ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட உடல் நலம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் காலை உணவை ராஜாவை போல சாப்பிடுவாங்க, மதிய உணவை சாதாரணமாக சாப்பிடுவாங்க, இரவு உணவு ரொம்ப குறைவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் ஒரு ஸ்டெப் மேலே போய் நைட் ஃபுட்டையே அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது 6 மணிலேருந்து 8 மணிக்கு அப்புறமா எதையுமே சாப்பிட மாட்டாங்க. இதனால உடல்ல என்ன நடக்கும் தெரியுமா? உடலோட எடை வேகமா குறையலாம். செரிமானம் நல்லா ஆகும். உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு மெதுவா கரைய ஆரம்பிக்கும். சிலருக்கு சர்க்கரையோட அளவு கூட கட்டுப்பாட்டுல வரும். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நைட் ஃபுட்டை அவாய்ட் பண்றது எல்லாருக்கும் நல்லதா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இரவு உணர்வை தவிர்க்க கூடாது, சரியான முறையில் இதை எப்படி சாப்பிடலாம், இந்த தகவல்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இனிமே இரவு உணவை எப்படி சாப்பிடணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நைட் நேரத்தில் எந்த உணவையும் சாப்பிடாம இருக்கிறத இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங் 6 மணிக்குள்ளார இரவு உணவை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா மார்னிங் வரைக்கும் எதையும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது சுமார் 12லேருந்து 14 மணி நேரம் உடல் ஃபாஸ்டிங் நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் உடம்பு இருக்குல்ல, ஒரு முக்கியமான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அது என்ன தெரியுமா? உடலில் சேமித்து வச்சிருக்கிற கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். இரவு உணவை தவிர்க்கிறதுனால உடலுக்கு தேவையான கலோரியோட அளவு குறையும். இதனால நம்ம உடல்ல அதிகமாக சேமித்து வச்ச கொழுப்பு மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். பல பேர் வெயிட் லாஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம நைட் டைமில் அதிகமாக சாப்பிட்டா செரிமான அமைப்பு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இரவு உணவை தவிர்த்துட்டிங்கன்னா, அதாவது 7 மணிக்கு மேலே இரவு உணவு சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கன்னா குடல் அமைப்புக்கு ஓய்வு கிடைக்கும், செரிமானம் சீராக நடக்கும், வயிற்றுப்புண், அசிடிட்டி இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். நல்ல தூக்கமே பலருக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இரவு சாப்பிட்ட உடனே தூங்கினா வயிறு கனமாக இருக்கும், தூக்கம் சரியாக வராது. ஆனால் இரவு உணவை தவிர்த்துட்டிங்கன்னா, 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கன்னா உடல் லேசாக இருக்கும், தூக்கமும் ஆழமாக வரும். இரவு நேரத்தில் சாப்பிட்ற உணவு சிலருக்கு பிளட் சுகர் அளவை அதிகப்படுத்தும். இரவு உணவை குறைச்சா, அப்படி இல்லைன்னா 7 மணிக்கு மேலே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்சுலின் செயல்பாடு மேம்படும், சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இரவு நேர உணவை தவிர்க்கிறத செய்யலாம். நைட் டைம் அப்படிங்கிறது உடல் தன்னையே ரிப்பேர் செய்கிற நேரம். அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக சாப்பிட்டா உடல் டைஜஷனில் பிஸி ஆயிரும், அதுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் இரவு உணவு இல்லாமல் இருந்தோன்னா உடல் டீடாக்ஸ் வேலையை செய்யும், செல்களை புதுப்பிக்கும். இந்த இரவு உணவு தான் பெல்லி ஃபேட்டை அதிகரிக்கிறதுக்கும் முக்கிய காரணம். ஏன்னு பார்த்தோன்னா இரவு நேரத்தில் மெட்டபாலிசம் குறையும், கலோரி எதிர்ப்பு குறையும். இதனால கொழுப்பு இருக்குல்ல, அது வயிற்றில் சேமிக்கப்படுது. நைட்டு உணவை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா 7 மணிக்கு அப்புறமா வயிறு கொழுப்பு இருக்குல்ல, அது மெதுவாக குறையும். உண்மையில் உடல் லைட்டாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் யாரெல்லாம் இரவு உணவை தவிர்க்கக்கூடாது, இந்த விஷயம் ரொம்பவே முக்கியம். கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, டயாபெட்டிஸ்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, வயிறு புண் இருக்கிறவங்க, குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வேணால் இரவு உணவை தவிர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் இரவு உணவை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். ஈவினிங் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார உணவை சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிக்கலாம். காலையில் நல்ல சத்தான உணவை சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப வாரத்தில் 2 அப்படி இல்லைன்னா 3 நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, சிலருக்கு நல்ல நன்மைகளை தரலாம். ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக உடல்நிலை, வயது, வாழ்க்கை முறை இந்த 3ஐயும் கவனித்து தான் முடிவு செய்யணும். சரியான முறையில் செஞ்சால் உடல் எடை குறையும், செரிமானம் மேம்படும், தூக்கம் நல்லா வரும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் பொதுவாக நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோல நைட்டு 7 மணிக்கு மேல இரவு உணவு சாப்பிடாம தவிர்க்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன? யாரெல்லாம் இப்படி செய்யக்கூடாது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.